ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோபு 1 22 நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. இவைகள் எல்லாவற்றிலும் யோபும் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அதாவது யோபு பார்த்தீங்கன்னா கர்த்தரே யோபு சோதிக்கிறாரு. அதாவது பிசாஸ் மூலியமா கர்த்தர் யோபு சோதிக்கிறார். பிசாஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோபு சோதிக்கிறான், பயங்கர துன்பம் கொண்டு வரான், பயங்கர பாடுகள், பயங்கர உபத்திரங்கள். யோபு பயங்கரமாக பிசாசு நொறுக்கிறான். ஒருபோது யோபு அவர் அசரவே இல்லை. ஒருபோதும் சரி அவர் ஒரு நாளும் சரி ஏசப்பா விட்டே கொடுக்கல. என்னதான் நடந்தாலும் சரி, என் ஏசப்பா என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி அவர் நாவலோடு கர்த்தரை தூசியில கர்த்தருக்குமா பாவமே செய்யல. ஏன்னா யோபு பார்த்தீங்கன்னா கர்த்தரை சரி அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளக்குற மனுஷன், ஒரு தேவனுக்கு பிரியமான மனுஷன். அப்படியாப்பட்ட யோபு கர்த்தர் எவ்வளோ பிரியமா வாழ்ந்திருப்பான் பாருங்க. அப்படி இருக்கும்போது சில காரியம் கர்த்தர் மித்தமாக ஒரு சோதனை வரும்போது அவன் மனசில் எப்படி இருந்துன்னா, நம்ம ஆண்டோட தேடணும், நம்ம ஆண்டோட இப்படி பின்பற்றுறோம், ஆண்டுக்கு உண்மையாக இருந்தோம், எனக்கு இவ்வளோ சோதனை இவ்வளோ பாடு வருது, எதுக்கு நான் அந்த ஆண்டவர்கிட்ட நான் வணங்கணும், எதுக்கு இந்த ஆண்டவர் நான் தேடி போகணும்னு சொல்லி அவன் நினச்சிருக்கலாம். ஆனால் அவன் நாவலோடு கர்த்தரை நினைக்கவே இல்லை, தூசிக்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஏசப்பா என்னை கைவிடவே மாட்டார், ஒருபோதும் என்னை கைவிடவே மாட்டார், அவர் நம்பின ஜனங்கள் துணையாக இருப்பார் சொல்லி யோபு பொறுமையாக காத்திருந்தான். அந்த பொறுமை தான் அவன் தலையை உயர்த்திச்சு. யாக்கோப்புலேயே சொல்லப்படும், யாக்கோப்பு அழகாக சொல்றார், யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அவன் பொறுமையாக அந்த மகிமையாக விளங்கினான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக கற்றுவங்க எல்லாவற்றையும் கொடுப்பேன்னு சொல்லி யாக்கோப்புலேயே சொல்லப்படுது. யோபு பொறுமையாக அந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நம்மளோட வாழ்க்கை சும்மா ஆண்டுடைய பிள்ளை இருக்கும்போது கிறிஸ்தவனாக இருக்கும்போது நம்ம கர்த்தர் மித்தமாக நம்ம என்னதான் நம்மளுக்கு கர்த்தர் மித்தமாக நம்ம வாழ்க்கையில் என்னதான் சோதனை வந்தாலும் என்னதான் பாடு வந்தாலும் சரி, அதை நம்ம பொருட்படுத்தாமல் என்னதான் நடந்தாலும் சரி நம்ம பொறுமையாக காத்திருந்தேன். என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலை கர்த்தர் என்னை ஒருபோதும் விடவே மாட்டார் சொல்லி நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயமாக உங்களை கைவிடவே மாட்டார். உடனே நீங்கள் கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை மகிமையாக விளங்க செய்வார். ஏசாயா சொல்லப்படுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்க ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை, அவன் கழுகை போல சட்டைகள் அடித்து உயர எழுவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்க ஜனங்க ஒருபோதும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. யோபு கர்த்தரை காத்திருந்தார், ஒரு நாள் அவர் வெக்கப்பட்டு போவே இல்லை. இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் சரி நீங்கள் கர்த்தர் மித்தமாக நீ கர்த்தருக்காக நீங்கள் காத்திருங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் செய்வார். ஒன்றே ஒன்று, கர்த்தர் மித்தமாக உங்கள் வாழ்க்கை என்ன சோதனை வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாளும் சரி நீங்கள் சோர்ந்து போகாமல் நாவலோடு கர்த்தரை தூசிக்காதீங்க, கர்த்தருக்குமா பாவம் செய்யாதீங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை கைவிடும். வேதம் சொல்லுதா, அவர் உங்களை விட்டு விலக மாட்டவங்க கைவிடவே மாட்டவங்க. அவர் அதாவது ஏசப்பா ஒரு மனுஷனை கைப்பிடிச்சார்னா, அதாவது அவனை விட்டு கைவிடவே மாட்டார். ஒரு மனுஷன் கையை பிடிச்சாங்கன்னா அந்த மனுஷி எப்போனா உங்களை கையை விட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏசப்பா அவங்க கையை பிடிச்சானா அவர் உங்களுக்கு கடைசி வரைக்கும் முடிவு பறந்து உங்களுக்கு கரை பிடிச்சி நடத்துகிற தேவனாக இருக்கார். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பின்வர சந்ததியை கர்த்தர் நடத்துவார். ஏன்னா அவர் கை பிடிச்சானா கைவிட தெரியாதுங்க அவருக்கு. அவர் பொய் சொல்லாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். அப்படியாப்பட்ட தேவன் மித்தமாக நீங்கள் தேவன் மித்தமாக உங்களுக்கு என்னதான் சோதனை வந்தாலும் நீங்கள் பொறுமையாக காத்திருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை மகிமையாக விளங்க செய்வார். யோபு பொறுமையாக காத்திருந்தார், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். நீங்களும் பொறுமையாக காத்திருங்க, உங்களுக்கு ஏசப்பா எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆமென்.